நண்பர்களே, தீபாவளியை முன்னிட்டு மோட்டோரோலா வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு புது போனை 10,000 ரூபாய்க்கு லான்ச் பண்ணிருக்காங்க. இந்த போன் ஒரு நல்வரவா இல்ல நாசமா போன வரவா அப்படின்றத இந்த வீடியோல நம்ம பேச போறோம். இது ஒரு அன்பாக்சிங், ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன். தீபாவளி வரவான இந்த போன் எந்த அளவுக்கு ஒர்த்தா இருக்கு அப்படின்றத பார்க்கலாம். பாக்ஸ் வந்து மோட்டோரோலாவோட ட்ரெடிஷனல் பாக்ஸ் தான், அதே மாதிரி டிசைன்ல தான் பிக்சர் போட்டிருக்காங்க. 48 மெகா பிக்சல் கேமரா இருக்காம்பா. லெட்ஸ் ஓபன் த பாக்ஸ். நான் ஃபோனை காணோம் அப்படின்னு பார்க்காதீங்க, ஏன்னா ஆல்ரெடி நான் அன்பாக்ஸ் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு வாரமாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். இங்கே ஃபோன் இருக்குது. அப்புறம் 10 வாட் சார்ஜர் வேறு லெவலில். அதுக்கப்புறம் டைப் சி சார்ஜிங் கேபிள். இந்த ஃபோனோட டெக்ஸ்சர் வந்து எனக்கு செம்மையாக பிடிச்சிருக்கு. கிட்டத்தட்ட ஒரு மெட்டல் ஃபினிஷ் மாதிரியே கொடுத்து, ஆனால் பிளாஸ்டிக்கில் வந்து பண்ணியிருக்காங்க. பிளாஸ்டிக் குவாலிட்டி ஓரளவு ஓகே தான், ஆனால் அந்த கேமரா பம்ப் வந்து லைட்டாக தெரிகிற மாதிரி இருந்தாலும் டிசைன் வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா எப்பயுமே மோட்டரில் ஒரு யூனிக்காக வச்சுருப்பாங்க. இதுலேயும் அந்த யூனிக்கான டிசைன் அப்படின்றதுக்கு ஏற்றாப்புல நல்லாவே பண்ணியிருக்காங்க. எஸ்பெஷலி அந்த ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் பக்கத்தில் பார்த்தீங்க அப்படின்னா M அப்படின்னு போட்டிருப்பாங்க. ஸோ அங்கே வந்து லோகோ போட்ட மாதிரி ஆகிப்போச்சு. இங்கே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரும் ஆட் பண்ண மாதிரி ஆகிப்போச்சு. அதனால் அந்த ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரை பொறுத்தவரை பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவு ஃபாஸ்ட்டாக அக்யூரேட்டாக தான் இருக்குது. ஃபேஸ் அன்லாக்கும் குட். இந்த பட்ஜெட்டில் எல்லாரும் இதே தான் பண்ணுறாங்க. அப்புறம் எப்பயும் போல இந்த ஃபோனை பற்றி ஃபுல்லாக வளவலன்னு பேசிட்டு கடைசியில் இந்த ஃபோன் ஒர்த்தா இல்லையா அப்படின்னு பேசுறதுக்கு முன்னாடி ஸ்டார்டிங்லேயே நான் சொல்லிடுறேன், இந்த ஃபோனில் இன்னும் இம்ப்ரூவ்மெண்ட் வேணும், இல்லை ப்ரைஸ் இன்னும் கொஞ்சம் கம்மியாக லான்ச் பண்ணியிருந்தாங்கன்னா இன்னும் பெட்டராக இருந்திருக்கும். இதுதான் என்னோட ஓப்பனான ஃபீட்பேக். என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஃபோனை பொறுத்தவரை ஃப்ரண்ட்டில் 6.5 இன்ச் ஒரு 6 இன்ச் ஸ்க்ரீன் கொடுத்துருக்காங்க. HD டிஸ்பிளே தான் அண்ட் 90 Hz ரெஃப்ரெஷிங் ரேட் இருக்கு. ஸோ ரெஃப்ரெஷிங் ரேட் இருக்கு அப்படின்னா அந்த ஸ்மூத் ஃபீல் எல்லாமே ஓகே தான். ஆனால் டிஸ்பிளே பொறுத்தவரை பரவாயில்லப்பா, சமாளிக்கலாம். அவுட்டோர்ல கொஞ்சம் பிரைட்னஸ் கம்மியா தான் இருக்கு. இன்னும் கொஞ்சம் ஏதாவது பெட்டரா பண்ணிருக்கலாமே, எதுக்கு இப்படிலாம் பண்றாங்க மோட்டோல அப்படின்ற ஒரு ஃபீல் கொடுத்தது. ஒரு ஃபுல் HD கொடுத்திருந்தாங்க அப்படின்னா மாசா இருந்திருக்கும். இப்போதைக்கு HD தான், ஓகே தான். அதே மாதிரி ப்ராசஸர் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த யூனிசாக் அப்படின்ற ப்ராசஸர் வந்து இந்த 10,000 ரூபாய்க்குள்ள அதிகமாக வந்து ப்ளே பண்ணுது. இதுக்கு முன்னாடி T600 சீரிஸ்ல ஒரு சில ஃபோன் வந்துச்சு. இப்போ T700 சீரிஸ்ல இந்த ஃபோனை லான்ச் பண்ணிருக்கோம். இது வந்து Snapdragon 662 ஓட ஓரளவு பெட்டரா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லப்பட்டாலும் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கேம் விளையாடுவோம், லைட்டா பாத்தீங்கன்னா ஸ்டக் ஆகும். மல்டி டாஸ்கிங் பண்ணிட்டு இருப்போம், அப்பப்போ லைட்டா விட்டு அந்த பர்ஃபார்மன்ஸ் ஒரு மாதிரி இருக்கு அப்படின்ற ஒரு ஃபீல் கொடுக்கும். அதனால பர்ஃபார்மன்ஸை பொறுத்தவரை பாத்தீங்க அப்படின்னா பேசிக்கா யூஸ் பண்றீங்க, அப்பப்போ சின்ன சின்ன ஆப்ஸ் யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னா ஓகே. நான் 10,000 ரூபாய்க்கு ஃபோன் வாங்கியிருக்கேன்டா, அப்போ நான் நிறைய கேம் விளையாடுவேன் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா அதுக்கு இந்த ஃபோன் வந்து செட் ஆகல. நான் இப்பவே சொல்லிடுறேன், இது ஒரு கீப்பர் யூனிட். இந்த ஃபோனை நான் வச்சுக்கலாம்னு கொடுத்ததுக்காக நல்லா இருக்குப்பா, சூப்பரா இருக்குப்பா அப்படின்னு என்னால் சொல்ல முடியல. இதுதான் ரியாலிட்டியா எனக்கு நடந்தது பர்ஃபார்மன்ஸ்ல. ஏதோ ரேம் அண்ட் ரோம் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரே வேரியன்ட் 4GB RAM 64GB இன்டர்னல் அப்படின்ற ஒரு வேரியன்ட் லான்ச் பண்ணிருக்காங்க. இன்கேஸ் மெமரி பார்த்தல அப்படின்னா 1TB வரையும் உங்களால வந்து மெமரி இன்க்ரீஸ் பண்ணிக்கிற முடியும் அப்படின்னாங்க. இந்த போனோட விலையை பார்த்தீங்கன்னா 9,500 ரூபா தான். ஆனால் அந்த கார்டோட விலை எவ்வளவு தெரியுமா? நீங்களே பாருங்க, 13,000 ரூபாய். ஸோ 10,000 ரூபாய்க்கு ஃபோன் வாங்கி 13,000 ரூபாய்க்கு யாராவது போடுவாங்களான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஆனால் அதுக்கான சப்போர்ட் கொடுத்துருக்கோன்றத கொஞ்சம் பில்டப் வந்து கொடுத்தாங்க. மிச்சபடி 2 சிம் கார்டு போட்டுக்கலாம், டூயல் வோல்ட்டி இருக்கு. ஆனால் நான் ஒரே ஒரு சிம் கார்டு ஜியோ வச்சு மட்டும் தான் டெஸ்ட் பண்ணேன். கால் குவாலிட்டி ஓகேவா இருக்கு. ஸ்பீக்கர் பார்த்தீங்க அப்படின்னா அந்த அளவுக்கு சிறப்பாக இல்லை, ஓரளவு நார்மலாக சவுண்ட் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இருந்துச்சு. சொல்ல போனால் கொஞ்சம் லோயரான சவுண்ட் இருந்த மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. அண்ட் ஃபோனில் கூகுள் அசிஸ்டன்ட்னு தனியாக ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க. ஆனால் அதை அமுக்கணும் அப்படின்னா இப்படி கையை எட்டி நடுங்குது கையே. வரலாற்று இப்போ நிறுத்திட்டேன், ஆனால் இன்னும் ஆண்டு பத்தியா சுகரு இப்படி அமுக்க வேண்டியிருக்கு. ஸோ இதை என்னால் வந்து வேற எதுக்காக ரீமேப் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கான ஆப்ஷன்ஸும் அந்த அளவுக்கு கிடையாது. ஸோ ரீமேப் பண்ண கொடுத்துருந்தாங்க அப்படின்னா வேற எதுக்காக நான் யூஸ் பண்ணியிருப்பேன், அதுவும் பண்ண முடியல. அண்ட் இந்த இடத்துல வச்சதுனால எனக்கு கம்ஃபர்டபுளாக போய் அமுக்கவும் முடியல. அப்புறம் 5000 mAh பேட்டரி இருக்கு, அதை சார்ஜ் பண்ண 10 வாட் தான் நார்மலான சார்ஜர் இருக்கு, என்ன பார்த்து அப்படின்ற மாதிரி கேட்டாலும் பேட்டரி லைஃப் பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கும். அட்லீஸ்ட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்து தேவைன்றவங்க யூஸ் பண்ணிக்கோங்க, தனியாக வாங்கிக்கோங்கப்பா அப்படின்ற மாதிரி ஒரு சப்போர்ட் கொடுத்துருந்துருக்கலாம். பேட்டரி 5000 mAh கொடுத்துருந்தும் ஒரு பிரோஜனமும் இல்லை, ஆவரேஜாக தான் இருந்துச்சு, ஒரு நாள் கூட தாங்க மாட்டேது அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ பேட்டரியும் பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் தான். மிச்சபடி சென்சார்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா எல்லா சென்சார்ஸும் கவர் பண்ணியிருப்பாங்கன்னு நினச்சேன். ஆனால் இங்கே என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஜைரோஸ்கோப் கிடையாது, இந்த மாதிரி நிறைய சென்சார் பார்த்தீங்க அப்படின்னா அவைலபிள் கிடையாது. கொஞ்சம் சென்சார்ஸ் தான் கொடுத்துருக்காங்க, இன்னும் ஏதாவது பண்ணியிருக்கலாம். ஆனால் மோட்டோட்ட பிடிச்ச ஒரே விஷயம் என்ன அப்படின்னா ப்ளூடூத் பெருசாக இருக்காது. இது எல்லாமே நாங்கள் இன்ஸ்டால் பண்ணது, கூகுளோட ஆப்ஸ் தான் நிறைய இருந்தது. ஓஎஸை பொறுத்தவரை பார்த்தீங்க அப்படின்னா ஒரு க்ளீன் யூஏ கொடுத்துருப்பாங்க. Android 11 இருந்தது. ஸோ Android 11 செக்யூரிட்டி பேட்ச் வந்து இப்போ இருக்குன்றதை பார்த்துடலாமா? செப்டம்பர் 5, செப்டம்பர், அக்டோபர், நவம்பர் வரப்போகுது. இன்னுமே செப்டம்பரில் தான் இருக்குது. ஸோ இப்போ வரையும் அப்டேட் பெருசாக இல்லை. மோட்டோவை பொறுத்தவரை அந்த அப்டேட் அப்படின்ற ஒரு விஷயத்தில் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்றது தெரியல. ரீசெண்டாக வந்து நிறைய மாடலுக்கு வந்து நல்லா கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. 10,000 ரூபாய்க்கு கீழே இருக்க இந்த மாதிரி மொபைலையும் கொடுப்பாங்களா இல்லையான்றதை வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அட் தி ஃபைனலாக இதோட கேமரா பற்றி பார்க்கணும் அப்படின்னா எனக்கு உங்களோட டிசைன் உண்மையிலே சொல்லணும் அப்படின்னா 10,000 ரூபாய்க்குள்ள நல்லா பண்ணியிருக்காங்க. ஆனால் இங்கே என்ன பஞ்சாயத்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா 48 மெகா பிக்சல் ட்ரிபிள் கேமரான்னு சொல்லுவாங்க. இவங்களும் அதே தப்பு தான், ஒரே ஒரு கேமரா தான். மிச்சம் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா மேக்ரோ
அதுபோக வந்து டெப்த் சென்சார் அப்படி தான் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்ல வந்து 8 மெகா பிக்சல் கேமரா கொடுத்துருக்காங்க. கேமரா ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா யூஷுவலா அண்ட் ஸ்டாக் ஆண்டர்ல எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இங்கேயும் கொடுத்துருக்காங்க. போட்டோ, வீடியோ அண்ட் வேற ஏதாவது ஆப்ஷன் பார்த்தோம் அப்படின்னா மேக்ரோ இருக்கு, ப்ரோ மோட் இருக்கு அண்ட் பேனரோமா கொடுத்துருக்காங்க, போர்ட்ரேட் இருக்கு. மிச்சபடி எதுவும் கிடையாது. வீடியோ பொறுத்தவரை ஃபுல் ஹெச்டியில் எடுத்துக்கிற முடியும். அண்ட் போட்டோ குவாலிட்டி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இது வந்து மெயின் கேமரால எடுத்திருக்காங்க. போட்டோ ஓரளவு பரவாயில்ல. அண்ட் இது வந்து செல்ஃபி வீடியோ என்ன சும்மா கையில் வச்சுருக்கிறதுக்கே இவ்வளோ ஷேக் இருக்குது. ஸோ செல்ஃபி ஃபோட்டோவை பொறுத்தவரை டீட்டெயில்ஸ் பெருசாக கிடையாது, ஆனால் ஃபோட்டோ பார்க்க ஓரளவு நல்லா இருக்குது. இது அவுட்டோரில் வந்து இந்த ஃபோட்டோ எடுத்திருக்காங்க. இந்த அவுட்டோரில் இந்த பைக்கோட கிளாரிட்டி ஓரளவு பரவாயில்ல. ஆனால் இந்த பட்ஜெட்டுக்குள்ளே நிறைய ஃபோன் இதை விட சூப்பராகவே பர்ஃபார்ம் பண்ணுது. 50 மெகா பிக்சல்லாம் கொடுத்துருப்பாங்க. இங்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் அந்த எக்ஸ்போசிங் வந்து அதிகமாக இருக்க மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. திஸ் இஸ் த மேக்ரோலையும் அந்த எட்ஜஸ் கிளாரிட்டி கிடையாது. அப்புறம் இந்த ஃபோட்டோவில் பார்த்தோம் அப்படின்னா டைனமிக் ரேஞ்ச் அப்படின்னு சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லையே, அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ அடுத்தடுத்த ஃபோட்டோஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஃபோட்டோஸ்லாம் நல்லா இருக்க மாதிரி இருந்தாலும் கிளாரிட்டி வைஸ் அந்தளவுக்கு எதுவுமே இல்லை, டீட்டெயில்ஸ் இல்லை. ஐயோ இது என்ன போர்ட்ரேட்டா, சும்மா வந்து பிளர் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி பண்ணியிருக்காங்க. இது ஒரு சாஃப்ட்வேரில் பண்ணுறது தான், டெப்த் சென்சார்ன்ற மாதிரி தனியாலாம் கொடுத்துருக்கோம் அப்படின்றாங்க. சில ஃபோனில் அந்த போர்ட்ரேட்டில் ஃபோட்டோ எடுத்தோம் அப்படின்னா அந்த எட்ஜஸ்லாம் அந்தளவுக்கு கரெக்டாக இல்லைப்பா அப்படின்னுவோம்ல, எட்ஜஸ் இருந்தால் தான்டா சொல்லுவேன், எட்ஜஸே நான் காட்ட மாட்டேன்டா அப்படின்னு. அதையும் சேர்த்து பார்த்தீங்க அப்படின்னா பிளர் பண்ணி கொடுக்குது. ஸோ போர்ட்ரேட் ஃபோட்டோ அந்தளவுக்கு சிறப்பாக இல்லை. அண்ட் வீடியோ அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா முன்னாடியே சொன்ன மாதிரி 1080pல வந்து வீடியோ எடுத்துக்க முடியும். வீடியோ ஸ்டெபிலிட்டி ஆமாடி என்னது நடந்தால் எடுக்கிறாங்க. இத்தனைக்கும் ஓடலை, பெருசாலாம் நடக்கலை, மெதுவாக நடந்ததுக்கே இந்த அளவுக்கு இந்த ஸ்டெபிலிட்டி பார்த்தீங்கன்னா இந்த ஃபோன்லேயே எடுத்தோம் வாய்ப்பே இல்லை. வேறு ஏதாவது ஃபோனில் எடுத்து நீ போய் சொல்லு அப்படின்ற அளவுக்கு எனக்கு அந்த மைண்ட் செட் இருக்குது. ஸோ இதை வந்து அவங்க தான் எடுத்தாங்க. கிளாரிட்டியுமே பார்த்தீங்க அப்படின்னா நல்ல பகல் எடுத்தாலும் வீடியோ கிளாரிட்டி அந்தளவுக்கு எனக்கு பெருசாக தெரில. அதனால இந்த ஃபோனோட என்னோட கன்க்ளூஷன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இதோட விலை 9500 ரூபாய். ஒன்று ப்ரைஸை கம்மி பண்ணி ஒரு 7500 ரூபாய் அந்த மாதிரி கொண்டு வந்தாங்க அப்படின்னா வேற லெவலாக இருந்திருக்கும். அப்படி இல்லாட்டி கொடுத்த எல்லாத்தையும் இன்னும் பெட்டராக ஆப்டிமைஸ் பண்ணி கொடுத்துருந்துருக்கலாம். ப்ராசஸரை நல்லா ஆப்டிமைஸ் பண்ணியிருக்கலாம், கேமராவை நல்லா ஆப்டிமைஸ் பண்ணியிருக்கலாம். 3 கேமரா அப்படின்னு கொடுத்தது போல ஒரே ஒரு கேமரா கொடுத்து அதை செம்மையாக ஆப்டிமைஸ் பண்ணி கொடுத்தாங்க அப்படின்னா இன்னும் நல்லா இருந்திருக்கும். ஸோ மோட்டோலாவோட அந்த ஒரு யூனிக்னஸை வந்து ஏதாவது வந்து டிஃப்ரெண்ட்டாக காட்டியிருக்கலாம் இந்த ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரை தவிர. இதெல்லாம் ஏன்டா சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இந்த வழிக்கு இதை விட பெட்டரான நிறைய ஃபோன் இருக்கு. ரியல்மியில் பார்த்தீங்க அப்படின்னா நார்சோ 50A இருக்கு, 50 மெகா பிக்சல் கேமரா, 6000 mAh பேட்டரி, 18 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட். இதை விட பெட்டரான ப்ராசஸர் இருக்கு. இல்ல போக்கோல எடுத்துக்கிட்டா போக்கோ M3 இருக்கு. இல்லாட்டி இன்ஃபினிக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஹாட் 11 சீரிஸ்ல பார்த்தீங்கன்னா இதை விட பெட்டரான கேமரா, நல்ல பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே ஆப்டிமைஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ மோட்டோலா அப்படின்ற ஒரு பிராண்டுக்கு ஏற்ற ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இந்த 10,000 ரூபாய்க்குள்ள இந்த ஃபோனில் எனக்கு கிடைக்கலையோ அப்படின்ற அந்த ஃபீல் தான் எனக்கு இருந்ததுப்பா. இதான் என்னோட ஃபீட்பேக். அவ்வளோதான், வேற எதுவும் சொல்றதுக்கு இல்லை. பை.